ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற போஸ்டரோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரகோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகணும். Ten of Pentacles, Knight of Swords, Page of Swords, Chariot, wow, okay, Six of Wands, okay, பயங்கர பாசிட்டிவான கார்டு வந்து, okay, Tower, okay, Two of Cups, Six of Cups, Ten of Wands, Eight of Swords, Page of Pentacles, Ace of Swords. So, bottom of the deck, Fool. Crush, Soul Connection, Decision, Search, Departure, Heartbreak, Constant, Control, Reunion, Imagination, Regret, Mistrust. Togetherness. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் சீடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங். இப்போது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. நான் பொண்ணு நல்லா பயந்து விட்டு பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே ஸோ இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சடன் செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. ஸோ ரெண்டு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங் வந்துட்டு கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நோ கார்டு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, ரெண்டு பேரும் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கலாம். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இங்கே பிரேக் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். பட் என்னவோ ரெண்டு பேரும் ஒரு கம்யூனிகேஷன்லேயோ ஒரு கான்டாக்ட்லேயோ வராத அளவுக்கு ஒரு செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் கான்டாக்டில் இருந்தும் டீப்பாக மனசை விட்டு பேச முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இங்கே க்ரியேட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இந்த ஈவினிங் டைமில் இந்த நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் காரணமே உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த ரீடிங் எத்தனை பேருக்கு மனசில் ஆகுங்க எனக்கு தெரியல. பட் அந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்நேகம் உண்டோ, ஃபீலிங்ஸ் உண்டோ, எமோஷன் உண்டோ, சேம் அங்கேயும் உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு போஸ்டர் கேரக்டர் பயங்கர ஒரு கண்ட்ரோலிங்கான கேரக்டர் ஆகும். சிலவங்க ஆக்சுவலி நமக்கு ஒரு போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப கண்ட்ரோலிங் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்டர் அவங்கள பயங்கரமாக ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு டாமினேட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஏன்னா அவருக்கு அவங்கள பயங்கர இஷ்டம். இப்போ நான் சொல்லப்போனால் அவருக்கு அவங்கள பயங்கர இஷ்டம். ஸோ இவரோட கண்ட்ரோல் நீங்கள் நிற்கணும், இவரை தாண்டி நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோலிங் பண்ணி வச்சுருந்த ரிலேஷன்ஷிப்பில் அது ஒரு இஷ்யூ நமக்கு இங்கே வந்திருக்கலாம். ஓகே, பட் இப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து சடன் செப்பரேஷனாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. ஓகே, ரெண்டு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில்
சடன் செப்பரேஷன் வந்துட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. போகிற டைமில் பல ரீசன் சொல்லி போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ எனி டிஃப்ரென்ஸ் உண்டு ரெண்டு பேருக்கும். மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லைங்கி பல போகிற டைமில் பல பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. வேண்டான்னு போயிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு வேண்டான்னு போயிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, பயங்கர ஸ்நேகம் உண்டு. ஸோ இவர் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உண்டு. எனக்கு சொந்தம் நீயாகும், நீ யார்கிட்ட பேசினாலும் என்னோட விருப்பம் நீ பேசக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, அங்கே கால் பண்ணக்கூடாது, இங்கே மெசேஜ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ஒரு ட்ரெஸ் போடக்கூடாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அத்தனை மாத்திரம் உங்களை இந்த பர்சன் கண்ட்ரோலிங் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஸோ இவரோட கண்ட்ரோலுங்கிறது ஒரு டைமில் உங்களுக்கு டாக்ஸிக்காக பிஹேவ் ஆகிருக்கலாம். ஓகே, பட் இவர் ஒரு சிலவங்களுக்கு ஸ்நேகத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது. பட் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. ஓகே, ஆத்மார்த்தமாக உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் அந்த ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல, இவருக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ அதனால தான் ஒரு பர்சன் பயங்கரமாக அவங்கள டாமினேட் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இவர் பயங்கரமாக டைட்டாக அவங்கள பிடிச்சது உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி, ரிலேஷன்ஷிப்பே போர்டு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. டோட்டலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சனை ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் யாருக்கிட்டும் இல்லை, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வரக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன்கிட்ட பல டைம் உங்களுக்கு ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட ஒட்டுமொத்த விஷயத்தை இவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகிட்டு. இவர்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். அத்தனை மாத்திரம் இவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இவர்கிட்ட எல்லா காரியத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் சந்தர்ப்ப சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் சொன்ன விஷயங்களை பிடிச்சி அதனால் இந்த ஒரு பர்சன் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ண ஏன்னா இவரை நீங்கள் ஆத்மார்த்தமாக ட்ரஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் இவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். இவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். பட் கரெக்டான ஒரு சந்தர்ப்ப சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் இதையும் சொல்லி குத்தி காட்டிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு இவர் போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ இனி எனக்கு செட் ஆகாது வந்துட்டு இவர் போயிட்டு உண்டு. ஸோ அதனால் இவருக்கு மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு இங்கே டோட்லி பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணல, சேசிங் பண்ண நம்ம சொல்லலாம். ஏன்னா டோட்டலாக பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆத்மார்த்தமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் எல்லாமே சுத்தமாக ஒரு டாக்ஸிக் மாதிரி பிஹேவ் ஆகிருக்கலாம். இங்கே பேசக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படி இப்படின்னு உங்களுக்கு அது சொல்லும்போது ஆக்சுவலி நம்ம மனுஷன் நம்ம லைஃப்பில் எதுக்கு வாழணும், நமக்கு தேவை ஆக்சுவலி ஃப்ரீடமும் ஹாப்பினஸும் தான். ஓகே, ஸோ நமக்கு பீஸ் தான் நமக்கு எல்லாருமே தேவை. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு டைமில் உங்களுக்கு மனசிலாகிட்டு இந்த ஒரு லவ்க்குள்ளேயே இவங்க கூட எனக்கு இருக்க முடியல. பட் எப்படி இது ஒரு நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் போகும், உங்களுக்கு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. ஸோ கரண்ட்லி இவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணதான் இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ கரண்ட்லி நீங்கள் சேசிங் எல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, உங்களை இவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் எமோஷன் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு உண்டு. எத்தனை மாத்திரம் இவர் ஸ்நேகிக்கலாம், அத்தனை மாத்திரம் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன். பட் எதுவும் நீங்கள் இப்போ ஷேர் பண்ண போகிறதில்ல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்டோட கேரக்டர் ஆக்சுவலி டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக உங்களுக்கு நல்லாவே தெரியவே. ஸ்நேகம் கொண்டு ஒரு சிலவங்களுக்கு ஸ்நேகம் ஓவராக ஆக அதனால டாமினேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் இது ஆக்சுவலி இது ஒரு ராங்குங்கிறது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸ்நேகம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும். ஓகே, ஸ்நேகங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் அந்த ஒரு ஸ்நேகம் ஒருத்தவங்களை பைத்தியம் பிடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு அது மனசில் ஆகிட்டு. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் கொஞ்சம் திருந்தட்டும். எல்லாருக்கும் இங்கே ஃப்ரீடமாக இம்பார்ட்டன்ட், பீஸாக இம்பார்ட்டன்ட். சும்மா அவங்கள சந்தேகப்படுறது, ரிலேஷன்ஷிப்பில் இவரை நம்பி நீங்கள் ஷேர் பண்ண விஷயங்களெல்லாம் வெளியே விடுறது. ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது எப்படி ரிலேஷன்ஷிப் என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியும்? அதனால் கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் குறைச்ச நாளைக்கு அப்படியே போகட்டும், லேக் ஆகிக்கட்டும், பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். ஒரு போஸ்டோட கேரக்டர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதா பார்ப்போம்னு ஒரு இதோட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஈவினிங் டைமில் இவரோட தாட்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவரை ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்ன சந்தேகப்படுற, உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லையா, நீ என்ன சந்தேக பார்வையில் பார்க்குறது, நீ என்ன சந்தேகப்படுறது, ஒவ்வொரு இதுவும் என்ன கில் பண்ணுற மாதிரி இருக்குது.
அஹ் உனக்கு எப்படி என் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. மேபி நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள், உன் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, நீ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விஷயங்களை நீ வெளியே லீக் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு உன் மேலே ட்ரஸ்ட். நீங்கள் ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கலாம். உன்னை நம்பி எப்படி நான் லைஃப்குள்ளே வருது, ரிலேஷன்ஷிப்குள்ளே வருதுன்னு கேட்டிருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு போஸ்ட்டுக்கு அது கொல்லுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ஓகே, கரண்ட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி செப்பரேஷன் போயிட்டுருக்கு, ஒரு நோக்கம் போயிட்டுருக்கு. பட் இந்த ஒரு பர்சன் வேறு யாரோ இவங்க லைஃப்பில் வந்துட்டாங்களா, இல்லைங்க வேறு ஏதாவது ஆப்ஷனை தேடிட்டு போயிடுங்க, நெவர் கிடையவே கிடையாது. ஏஸ் ஆஃப்கோர்ஸ் உங்ககிட்ட பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு, நம்பிக்கை போயிட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, மறுபடியும் நம்ம வாலண்டியர் ஒரு கால் பண்ணனாலையும் மெசேஜ் பண்ணனாலையும் மறுபடியும் அவங்க கண்ணுக்கு முன்ன போய் நிற்கிறனால இருக்கிற சண்டை இன்னும் பெருசாகி போயிடும். ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம சைலண்டாக இருப்போம், நம்மளாம் போக வேண்டாம். நம்மளோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அவங்க நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்கன்னு ஒரு தாட்டோட இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் ஆத்மார்த்தமோட ஸ்நேகமாக இருந்தாலும் நம்ம ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி அவங்க அதை புரிஞ்சிக்காமல் நம்மளை இக்னோர் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய ஒரு பெயினை என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால எனக்கு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸும் கிடையாது, வேறு யாருக்கு இவருக்கு லைஃப்பில் வந்துட்டும் இல்லை. கரண்டி இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு அது ட்ரூவான ஒரு விஷயமாகும். பட் என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, இல்லைனா அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பெயினை இவரால் தாங்கிக்க முடியாது. அதனால் நம்ம இமேஜினேஷனில் வாழ்ந்துப்போம், உங்களை நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு போவோம். அந்த ஒரு தாட்டில் ஆக்சுவலி நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை ரிக்ரெட் உண்டு. இவர் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டுன்னு சொல்லி இந்த ஒரு செப்பரேட் மேபி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த ஒரு போஸ்ட்கிட்ட நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கலாம். நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணுற மிஸ்டேக்கை நீ சரின்னு சொல்லிகிட்டு இருக்க, இத்தனை மாத்திரம் நான் உனக்கு சொல்லி புரிய வச்சாச்சு, நீ நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் இவர் எதுவுமே அதை அஸ்பர் பண்ணிட்டல. ஏன்னா ஆள் டோட்லி கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் சரின்னு விவாதிக்கிற ஒரு கேரக்டராக இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு ரிக்ரெட் ஃபீல் ஆகுது. இவர் பண்ண மிஸ்டேக் இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு உண்டு. இதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துச்சு, இல்லைங்க இதனால தான் அவன் என்ன கரண்டி கவுண்டர் பண்ணாமல் இருக்கா, இதனால தான் அவளுக்கு ட்ரஸ்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஸோ அது இவருக்கு பண்ண தப்பு இவருக்கு ரியலைஸ் ஆனதுனால இவருக்கு இப்போ ஈக்குவலுக்கு வேண்டிய பண்ணதுக்கு இவர் ரெடி இல்லை. ஓகே, தப்பை நம்மளே பண்ணிவிட்டு நம்மளே போய் அது சரியில்லை, அந்த ஒரு தோட்டு தான். ஓகே, இவருக்கு கரண்ட்லி பட் பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று மறக்கிறதுக்கு வழி தெரியலை, எனக்கு மறக்க முடியலை, எப்படி மறக்கிறதுக்கு எனக்கு தெரியலை. இத்தனை தூரம் நானும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயினாக வச்சாலும் விட்டுட்டு ஓடுன்னு நினச்சாலும் மறுபடியும் என் மைண்டில் ஒன்றை பற்றின ஒரு தாட்ஸ் வருது. அது எப்படி ஸ்டாப் ஆகிடுறது, எப்படி மறக்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஒரு தோட்டத்தை இவரை வச்சுட்டு இவர் ஈவினிங் டைமில் உங்களை சேசிங் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். கேட்டால் இவர் மேபி சோஷியல் மீடியாலேயோ இல்லைங்க இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களை இவர் சர்ச் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைமில் இவருக்கு மைண்டில் இருந்து ஒரு தாட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறத பார்த்து தான் இவர் 99% சிந்திச்சுட்டு இந்த ஒரு ஈவினிங் டைமில். அப்போது சரி ஓகே, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணும்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்டு, சர்ச் பண்ணி பார்த்துட்டு உண்டு. இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லைங்க இன்ஸ்டாகிராம் வழியாவோ ஃபேஸ்புக் வழியோ உங்களை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இவர் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுக்கணும். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன, இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஓப்பனாக மனசை விட்டு பேசியிருக்கலாம். நீங்கள் பாரு, நீ பண்ணுறது ஒன்றும் தப்பு, நீ பண்ணுறது ஒன்றும் சரி கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேவையானது ஒரு ஃப்ரீடமும் பீஸுன்னு நம்ம எடுத்துக்கோ. பட் நீ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இது ரெண்டு கொடுக்க மாட்டேங்கிற மிஸ்டர் எல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுற, டாமினேட் பண்ணுற, சந்தேகப்படுற. ஸோ நீ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்க வேண்டியது பீஸும் ஹாப்பினஸ், இதை தாண்டி எனக்கு எல்லாமே நீ பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது தப்பு. நீங்கள் எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இங்கே பாரு, ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகத்தை நீ மிஸ் பண்ணுற. பட் இதனோட பெயின் உனக்கு இன்றைக்கி தெரியாது. ஒரு நாள் நானும் நீயும் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் உருவாகும் பாரு. அந்த டைமில் நீ என்ன நினச்சி நல்லா மிஸ் பண்ணுவேன். அந்த டைமில் நீ நினச்சி ஏங்குவா, நீ இங்கே சொல்லியிருக்கலாம். பட் இவர் அப்போல்லாம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்காது, உனக்காக நான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. இவர் ஒரு பெட்டு கட்டியிருந்தாங்க அப்படின்னா இவர் இப்போ அதை ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு உண்டு.
ஓகே, இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு 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 ஒண்ணு எப்படி மறக்கிறது? எப்படி இதுலேருந்து எப்படி வெளிய வரது எனக்கு தெரியல. இவருக்கு கண்ண மூடிட்டு ஒரு காலோ, ஒரு மெசேஜோ பண்ணி, ஒரு ஆக்ஷன் எடுத்தா என்ன? இவர்கிட்ட மேபி ஒரு சிலருக்கு ஒரு காலோ, ஒரு மெசேஜோ வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆக்ஷன் கால் நமக்கு வந்துട്ടുണ്ട്. ஒரு தொடக்கம். ஓகே. ஒண்ணு கால் பண்ணி, ஒண்ணு மெசேஜ் பண்ணி, ஒண்ணு பார்ப்போம். நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஏன்னா அப்பதான் இவருக்கு ஆக்சுவலா ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் கிடைக்கும். ஏன்னா கரண்ட்லி என்ன நடக்குன்னு இவருக்கும் அறிய வழி இல்ல. அத நினைச்சு இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு, நம்மளா எதையோ நினைச்சு கற்பனை பண்ணி கூட்டுற மாரி, இவர் ஏதாவது நினைச்சு கற்பனை பண்ணி கூட்டிட்டு இருக்காரு. இதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காலோ, ஒரு மெசேஜோ ஒண்ணு பண்ணி, என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா போலான்னு ஒரு தாட் வந்துட்டு உண்டு. ஸோ அதனால இவர்கிட்ட ஒரு சிலருக்கு ஒரு காலோ, ஒரு மெசேஜோ வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. பட் அது ஸ்டேபிள் இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியறதுக்காக வரக்கூடிய ஒரு கால், மெசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இவர்கிட்ட ஒரு காலோ, ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பல ரீசன்ஸ், பழைய தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு இவர் போயிட்டோம்னா ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு உங்களோட வேல்யூவர்த்து மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் எத்தனை மாத்திரம் தப்பு பண்ணியிருக்காரு மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் கூட இருக்கும்போது எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஷேர் பண்ணியிருக்கலாம், நீ பண்ணுறதெல்லாம் தப்பு ஆக்சுவலி. அது இவர் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிட்டுல. பட் இது ஒரு செப்பரேஷன் இவர் ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி ஒரு டைமில் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், இவர் எனக்கு இங்கே பாரு, எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃபேமிலி தான் எனக்கு உலகம், ஃபேமிலி எதிர்த்து என் லைஃப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் நான் எடுக்க மாட்டேன்னு இவர் சொல்லிட்டு உண்டு அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இப்போ இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டனே இல்லை. இந்த வேர்ல்டில் எனக்கு ஃபேவரட் பர்சன் நீ தான். ஓகே. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு இந்த வேர்ல்டில் யார்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே. இவரோட சோலுக்கு, ஆத்மாவுக்கு நெருக்கமான ஒரு பர்சனுங்கிறது நீங்கள் தான். அதனால் அந்த ஒரு பர்சன் இப்போ ஈவினிங் டைம் சொல்கிற விஷயம் அப்படின்னா, இந்த வேர்ல்டில் எனக்கு ஃபேவரட் பர்சன் நீ தான், எனக்கு ஃபேமிலி காட்டில் எனக்கு இம்பார்ட்டன்ட் நீ தான். அது இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. நீங்கள் இல்லாத அந்த ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு ஓப்பனாக இவர் ஆக்சுவலி இடியே விழுந்தாலும் எனக்கு ஒன்றும் படாதுன்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இவர் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற ஒரு கேராக இருக்கட்டும், யாரும் இது வரைக்கும் கொடுத்துட்டில்ல இவருக்கு லைஃப்பில். இல்லைங்கி உங்ககிட்ட கிடச்ச ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு வைதிங்க கிடச்சிட்டுல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. டவர் கார்டாக நமக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ இவருக்கு கரண்ட்லி ஒரு யூனியன் வேணும், ஒரு ரிலேஷன், ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும். ஒரு எப்படி தொடங்குறது இதெல்லாம் நினைக்கக்கூட ஒரு டைம் தலைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும், பட் நம்மளாம் போகக்கூடாது. பட் உங்களை வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா இவருக்கு இப்போ மைண்ட் ஓகே இல்லை. இவருக்கு மைண்டில் ஒரே ஒரு தாட்ஸ், ரிலேஷன்ஷிப் ஒரு யூனியன் வேணும். அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே. நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சு அது ஓகே இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? ஈவினிங் டைமில் இவருக்கு மைண்டில் இருந்த ஒரு தாட்ஸ், ஆக்ஷன் எடுக்கிறத பற்றியும் ஒரு யூனியனை பற்றி தான் இவர் மேக்ஸிமம் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே. இவர் கிளாரிட்டி கொடுப்பார். ஓகே. இனி இவருக்கு ஒரு டைமில் இவர் இந்த செப்பரேஷனில் எத்தனை மாத்திரம் பெயின் அனுபவிச்சார், எத்தனை மாத்திரம் இவர் உங்களை மிஸ் பண்ணார், எதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்துச்சு, இவர் அதுக்கான ஒரு கிளாரிட்டி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைமில் ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு. இதில் வந்து நமக்கு ரீயூனியன் கார்டு தான் வந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி இவருக்கு ரீயூனியன் பண்ணுறது நினச்சி இவருக்கு ஒரு பெயின் உண்டு. ஏன்னா ரீயூனியன் ஒரு வேர்டை இவருக்கு எடுத்துக்கிட்டாலே இப்போ நான் ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணி போகிறேன், பட் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஏற்கனவே என்ன சந்தேகப்பட்டு இருக்கா. இப்போ நான் ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணி இப்போ நான் போகிறேன், எதை ஏற்றுக்கல அப்படின்னா அதனால் எனக்கு ஏற்கனவே நான் தலைக்கு பைத்தியம் பிடிச்சி தெரியும். இனி நான் கால் மெசேஜ் பண்ணி எடுக்கணும்னா கூட கொஞ்சம் எனக்கு தலைக்கு பைத்தியம் பிடிக்கும். எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியனை கொண்டு வரும் இதை நினச்சி பயங்கர சங்கடப்படுத்தணும்னு நம்ம சொல்லலாம். ஓகே. பட் கண்டு மூடிட்டு ஒரு காலை ஒரு மெசேஜை வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் வந்தால் அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரியறதுக்காக வருது. ஒரு சிலவங்களுக்கு அது ஸ்டேபிளாக இருக்கலாம். ஏன்னா இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு உங்களோட சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும். ஏன்னா எத்தனை மாத்திரம் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன தான் நீயும் நானும் நோ கான்டெக்டில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் டெத்தாக இருக்கலாம், எத்தனை மாத்திரம் செப்பரேஷனில் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகுற மாதிரி மனசுக்குள்ளேயே நான் உங்க கூட பேசி இமேஜினேஷன் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணுங்கிற தோடு இவருக்கு மைண்டும் இருந்துட்டு உண்டு ஈவினிங் டைமில். ஓகே. ஸோ இதுதான் இந்த பர்சனோட தாட்ஸு. பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க அவங்கள. இந்த பர்சன் மனசிலாக்கிட்டு உண்டு.
நான் மட்டும் அவளை வந்து அவளுக்கு குறைச்சி ஃப்ரீடம் கொடுத்துருக்கலாம். இல்லைங்கி அவள் என்ன சொல்ல வர்றான்னு நான் கேட்டிருக்கலாம். பல டைம் அவள் சொல்லுறத நான் காது கொடுத்து கேட்காம நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நான் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சனால தான் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகிதம் இன்றைக்கி என்னை விட்டு போயிட்டு உண்டு. நான் அவளை குழந்தையாக பார்த்துருக்கலாம், இல்லைங்க அவளை அதை ஃப்ரீயாக விட்டுருக்கலாம், இல்லைங்க அவள் சொல்லுறதை எனக்கு காது கொடுத்து கேட்டிருக்கலாம். ஒரு டைமும் அவள் சொல்லுறது எனக்கு காது கொடுத்து கேட்டுருந்தேன். நான் சொல்லுறது நீ கேட்கணும் அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இவர் அதெல்லாம் இவர் ரிக்ரெட் பண்ணுறாரு, மிஸ் பண்ணுறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவர் 24/7 இவரோட தாட்ஸை நீங்கள் உண்டு. இவர் ஆக்சுவலி உங்களுக்காக ஒவ்வொரு செகண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு. ஸோ நமக்கு இங்கே டவர் கார்டு வந்திருக்கனால ஒரு பர்சன் லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்கு. இவர் சேஞ்ச் ஆகி லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி ஏதாவது காலம் மெசேஜ் வருது அப்படின்னு அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹெச் இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட், சி இம்பார்ட்டன்ட், ஆர் இம்பார்ட்டன்ட், ஐ இம்பார்ட்டன்ட், எம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டனான ஏஜ் பார்க்கலாம். 26 important, 27 important, 21 important, 26 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், February important, June important, July important, August important, October important, 10 angels numbers important. இனி important date பார்க்கலாம். 1 important, 2 important, 6 important, 7 important, 8 important, 10 important, 16 important. எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளீஸஸ் அந்த மூமெண்ட்டு தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.